அமெரிக்காவினுடைய இந்த சிங்கிள் வேர்ல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு உலகம் தான், அதில் ஒரே ஒரு வல்லரசு தான். இதில் ஓட்டையை போடுறதுக்கு தான் ரஷ்யா, சீனா, இந்தியா போன்ற நாடுகள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க மல்டிபோலார் வேர்ல்டு அப்படிங்கிறது. ஆனால் இந்த இடத்துல அமெரிக்கா இரண்டு நாடுகளை ரொம்ப பெரிய அளவில் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, வரலாறு முழுவதுமாகவே அது அப்படியே தான் நடந்திருக்கும். ஒன்று ஜெர்மனி, இன்னொன்று ஜப்பான். ஜப்பானுக்குள்ள அணு ஆயுதம் போட்ட பிறகு கூட ஜப்பானும் அமெரிக்காவும் இவ்வளவு நட்பு நாடுகளாக இருக்காங்க. அமெரிக்காவினுடைய குடுமி ஜப்பானுடைய பேங்க்ல ஒளிஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க, தமிழ் பட்சத்தில் வீடியோ பார்த்துருக்கோம். ஆனால் ஜெர்மனி அப்படிங்கிற ஒரு நாடு கண்டிப்பாக வளர்ச்சி அடைந்திடக்கூடாது. ஜெர்மனியில் மிகப்பெரிய மாற்றம் வந்துவிட்டது என்றால் ஜெர்மனி மறுபடியும் ஒரு உலகப் போரை ஆரம்பிக்கும். எனவே அந்த வளர்ச்சியை கட்டுப்படுத்துவதற்கு அங்கே நேட்டோ அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் நேட்டோ உருவானதற்கு ஒன் ஆஃப் த ரீசன் ஜெர்மனி தான். அப்படிப்பட்ட ஜெர்மனி இப்போ எப்படி இருக்காங்க தெரியுமா? யாருடைய உதவியாவது ஜெர்மனிக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. பட் இது வெளி உலகத்துலேருந்து பார்க்கும்போது அப்படிலாம் தோணவே தோணாது. ஈவன் நீங்கள் மேற்குலக நாடுகள்லேருந்து இந்த செய்தியை பார்த்தீங்கன்னா கூட ஜெர்மனி நல்லா தானப்பா இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் உண்மையிலேயே ஜெர்மனியுடைய நிலைமை ஐசியூவில் தான் இருக்குது அப்படிங்கிறத இந்த பதிவு வழியாக பார்க்க போகிறோம். ஜெர்மனியில் போய் குடியேறுவதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் அப்படின்னா இப்போது அதற்கான நேரம் சரியில்லை என்பது தான் இந்த வீடியோ வழியாக நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். நம்ம வீடுகளில் நம்ம குழந்தைகளிடம் கண்டிப்பாக இருக்க வேண்டிய அவங்களுடைய பாக்கெட் மைக்ரோஸ்கோப், சிறுஸ்கோப் அப்படிங்கிறத ஒரு 5 தினத்துக்கு 249 ரூபாய் கொடுக்க போகிறோம். 499 ரூபாய்க்கான ஒரு ப்ராடக்ட் வேறு எங்கேயுமே கிடைக்காத விலைக்கா 249 ரூபாய்க்கு 300x ரொம்ப ப்ரூவ் பண்ணப்பட்ட லென்ஸுடன் அது கம்ப்ளீட் கிட் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்க வேண்டிய ஒரு DIY கிட் 249 ரூபாய்க்கு வாங்கலாம். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. ஜெர்மனி அப்படின்னு சொல்லும்போது காணாமல் போன தேசங்கள் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பெர்லின் சுவர் உடைத்தல், அதன் பிறகு அந்த ஜெர்மனி 2 ஜெர்மனியாக இருந்தது ஒரு ஜெர்மனியாக மாறியது. ஜெர்மனி அப்படிங்கிறது உலகப்போரில் எப்படி மையம் கொண்டது, ஹிட்லர் எப்படி உலகப்போருக்கு காரணமாக இருந்தார் அப்படிங்கிற எல்லாத்துலேயுமே எல்லா வரலாற்றிலையுமே ஜெர்மனி இடம் பெற்றிருக்கும். அப்படிப்பட்ட ஜெர்மனி இப்போ எப்படி இருக்குன்னா எந்த மாதிரியான நடவடிக்கையும் எடுக்க முடியாத நிலைமையில் இருந்துட்டு இருக்காங்க. ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் யூரோப்பில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். யூரோப் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தாலே ஜெர்மனியினுடைய அந்த கோல்டு ஸ்டாண்டர்டுன்னு சொல்லுவாங்க. ஜெர்மனினா அந்த அளவுக்கு அவங்களுடைய மெஷினரி, கார், அங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி இது எல்லாமே பெரிய அளவில் பேசப்பட்டு கொண்டிருந்தது. பாஸ்டன்ஸ். இப்போ ஜெர்மனியில் பெரிய நிறுவனங்கள் இருக்காங்களான்னு கேட்டால் இருக்காங்க. ஆனால் மெஜாரிட்டியான நிறுவனங்கள் ஜெர்மனியை விட்டு காலி பண்ணுறதுக்கு தயாராகி வருகிறார்கள். அதாவது இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படிங்கிறது நடந்துட்டுருக்கு. இண்டஸ்ட்ரியல் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் ஜெர்மனி அவங்களுடைய எல்லா விதமான காய் நகரத்துலையும் அவங்களுடைய பட்ஜெட் இது எல்லாத்தையுமே தீர்மானிப்பாங்க. இப்போது இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியலைசேஷனாக மாறிவிட்டது. அங்கே இருந்த நிறுவனங்கள் ஓட்டம் பிடித்தன அப்படின்னு சொல்கிறத எப்படி ஒரு சின்ன டேட்டா வச்சு புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஜெர்மனியினுடைய growth 2017 2025 வரை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வெறும் 1.6% அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாடு 2017 2025 வரை வளர்ந்தது எவ்வளவு? 1.6%. ரெஸ்ட் ஆஃப் ஐரோப்பிய ஒன்றியம் அப்படின்னு சொல்லி பிற நாடுகளை எடுத்து பார்க்கும்போது பிற நாடுகளுடைய வளர்ச்சி 2017 2025 வரை 9.5% இருக்குது. இப்போ மீதம் இருக்கும் நாடுகள் 9.5% வளர்ந்த போது ஜெர்மனியால் 1.6% தான் வளர்ச்சி அடைய முடிந்தது என்றால் ஜெர்மனி எங்கேயோ சிக்கிட்டு இருக்காங்கன்னு தானே அர்த்தம். இதற்கு முதல் காரணம் என்ன தெரியுமா? எனர்ஜி டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கும் இந்த டிபேட் நம்ம ஊர்லேயும் நடந்துட்டு இருக்கு, பல நாடுகள்லையும் நடந்துட்டு இருக்கு, ஈவன் ஜப்பான்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஜெர்மனி என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுடைய எனர்ஜி, அவங்களுக்கு தேவையான எரிபொருள், அணுசக்தி அப்படிங்கிறத நாங்கள் பயன்படுத்த மாட்டோம், அதுக்கு நாங்கள் ஆட்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி அணுசக்தியை உடனடியாக நிப்பாட்டுறாங்க. அதனால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகள், அதை நம்பி இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் இதெல்லாம் ஜெர்மனி நினைத்து பார்த்தார்களா அப்படிங்கிறது இன்றைக்கும் இருக்கக்கூடிய $1 மில்லியன் கேள்வி தான்.
இந்த அணு ஆயுதம் அணுசக்தி அப்படின்னு சொல்கிறத அவங்க கைவிட்டதற்கான காரணமே அமெரிக்கா அதை நோட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. 2வது உலகப் போருக்கு பிறகு ஜெர்மனி அணு ஆயுதங்களை தயாரித்து விடக்கூடாது அப்படிங்கிறதுனால நிறைய ஒப்பந்தங்கள் ஜெர்மனிக்கு போடப்பட்டது. இதனால் ஜெர்மனிக்கு ப்ரெஷர் அதிகமாச்சு. அதன் காரணமாக அணு ஆயுதம் அப்படிங்கிறதே வேண்டாம், எனக்கு அணுசக்தியே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய என்டையர் ப்ராஜெக்ட், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இது எல்லாத்தையுமே நிப்பாட்டிட்டாங்க. ரினியூவபிள் எனர்ஜி, அதே மாதிரி ரஷ்யாவினுடைய கேஸ் மற்றும் ரஷ்யாவினுடைய ஆயில், இதை நம்பி மட்டும்தான் ஜெர்மனி என்ன செஞ்சாங்க, அடுத்த கட்ட நகர்வை செஞ்சாங்க. ஆனால் ஜெர்மனிக்கு ரஷ்யா எந்த அளவுக்கு உதவியாக இருந்தாங்கன்னு தெரியுமா? நோர்ட் ஸ்ட்ரீம் 1, நோர்ட் ஸ்ட்ரீம் 2 அப்படின்னு சொல்லி பில்லியன் கணக்கான ப்ராஜெக்ட் இனிஷியேட் பண்ணி ரஷ்யாவிலேருந்து விலை ரொம்ப 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 சீப்பாக ஜெர்மனிக்கு எப்போதுமே கேஸும் ஃபியூலும் போயிட்டே இருக்கும். இந்த கேஸ் ஃபியூவல் ஜெர்மனிக்கு ஏன் தேவை? அங்கே இருக்கக்கூடியது எல்லாமே பெரு நிறுவனங்கள், ஃபேக்ட்ரிஸ். நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி சர்வீசஸோ அக்ரிகல்ச்சரோ ஜெர்மனியில் பெருசாக கிடையாது. ஜெர்மனியில் பெருசாக இருக்கிறது எல்லாமே வாகன உற்பத்தி, இயந்திர உற்பத்தி, கெமிக்கல் உற்பத்தி இப்படின்னு சொல்கிற உற்பத்தி செய்யக்கூடிய உற்பத்தி ஆலைகள், தொழிற்சாலைகள் தான் இருந்தது. இந்த தொழிற்சாலைகள் ரன் பண்ணணும்னா கண்டிப்பாக எனர்ஜி அப்படிங்கிறது வேணும். அந்த ஃபியூவல் ரஷ்யாட்டிருந்து கிடச்சிட்டு இருந்துச்சு. அந்த ஃபியூவலுக்கு 2022 பெரிய ஒரு ஆப்பு விழுந்துச்சு பார்த்தீங்களா? ரஷ்யாவினுடைய ஆயிலை நாங்கள் வாங்க மாட்டோம், ரஷ்யாவினுடைய கேஸை நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதுலேருந்து இப்போது ஜெர்மனியினுடைய எனர்ஜி டிசாஸ்டர் அப்படிங்கிறது பெருசாக மாறுது. ஃபர்ஸ்ட் அவங்க அணுசக்தி வேண்டான்னு சொன்னாங்க, ரஷ்யா வேண்டான்னு சொன்னாங்க. இன்றைக்கி நீயே வேணாண்டா அப்படின்னு சொல்லி ஜெர்மனியை விட்டு பல அமைப்புகளும் நிறுவனங்களும் வெளியேறி வருகிறார்கள். ஒரு கட்டத்தில் வோக்ஸ்வேகன் அப்படிங்கிற அந்த ஜெர்மனியினுடைய இந்த கார் கம்பெனி என்ன தெரியுமா சொல்கிறாங்க, எங்களுடைய காரை அமெரிக்காவில் மேனுஃபேக்சர் பண்ணி அதை யூரோப்புக்கு கொண்டு வந்து விற்பது அப்படிங்கிறத விட ஜெர்மனியில் மேனுஃபேக்சர் பண்ணி யூரோப்பில் விற்பது அதிகமான தொகையாக மாறுகிறது அப்படிங்கிறாங்க. அதாவது அமெரிக்காவில் கூட நாங்கள் என்ன செஞ்சுருவோம், மேனுஃபேக்சர் பண்ணி விற்றுருவோம், அது விலை கம்மியாக தான் இருக்குது, ஆனால் எங்கள் நாட்டுக்குள்ளேயே எங்களால் காரை உற்பத்தி செஞ்சு அதை விற்க முடியவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு இக்கட்டான நிலைமையை பக்காவாக சொல்லிவிட்டாங்க வோக்ஸ்வேகன். இண்டஸ்ட்ரியினுடைய ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்கிறதே எனர்ஜி தான். அந்த எனர்ஜிலேயே மிகப்பெரிய ஓட்டையை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கேருந்து ஜெர்மனியுடைய வீழ்ச்சி அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. அடுத்ததாக ஜெர்மனி என்ன செஞ்சாங்கன்னா, ஜெர்மனி தட்ஸ் ஈக்குவல் டு நோக்கியா மாதிரி பல நிறுவனங்கள், ஆப்பிளாக இருக்கட்டும், மைக்ரோசாஃப்டாக இருக்கட்டும், இன்னும் பல ரியல்மியாக இருக்கட்டும், இல்லாட்டி ஏகப்பட்ட ஃபோன் நிறுவனங்கள் இருக்குல்ல, அவங்களாம் என்ன செஞ்சாங்கன்னா டச் ஸ்க்ரீனுக்கு அடுத்த கட்டம் ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இப்படின்னு சொல்லி மாறிட்டு இருந்த போது நோக்கியா என்ன செஞ்சாங்க, அதெல்லாம் மனிதர்கள் அவ்வளோ சீக்கிரம் ஒரு டெக்னாலஜிலேருந்து இன்னொரு டெக்னாலஜிக்கு அடாப்ட் ஆக மாட்டாங்க, நாம் நம்முடைய பேசிக் மொபைல் சிஸ்டம், அந்த பேசிக்கான கீபேடு மொபைல் இதிலேயே ஸ்டிக் ஆன் செய்யலாம் அப்படின்னு சொல்லியும் கூடுதலாக மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணாமையும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் அதிக பணத்தையும் முதலீடு செய்யாததுனால தான் நோக்கியா அப்படிங்கிற பிராண்ட் என்னாச்சுன்னா மக்களிடையே காணாமல் போன ஒரு பிராண்டாக மாறிச்சு. அதே மாதிரி ஜெர்மனி என்ன செய்வாங்கன்னா, எல்லாருக்குமே மெஷினரிஸை ஏற்றுமதி பண்ணுவாங்க, காரை ஏற்றுமதி பண்ணுவாங்க. ஏகப்பட்ட நாடுகள் கூட அவங்களுக்கு சர்ப்ளஸ் அப்படிங்கிறது உருவாகுது. ஸோ சர்ப்ளஸ் வச்சு ஒரு ட்ரேடு நடத்தின நாடுனா அது ஜெர்மனி தான். ஆனால் காலங்கள் உருண்டோடும் போது ஒவ்வொரு நாடும் என்ன நினைக்கிறாங்க, நான் ஏன் ஜெர்மனிகிட்டேருந்து வாங்கணும், நான் ஏன் அமெரிக்காட்டேருந்து வாங்கணும், நான் ஏன் இந்தியாட்டேருந்து வாங்கணும், எனக்கு தேவையான பொருளை நானே உற்பத்தி பண்ணிடக்கூடாதா அப்படின்னு சொல்லி குளோபல் டிமாண்டினுடைய அந்த தேவை குறைய ஆரம்பிக்குது. குளோபல் டிமாண்ட் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்க பல நாடுகளுடைய உள்நாட்டு உற்பத்தி அதிகமாகுது. குளோபல் டிமாண்ட் இல்லைன்னா இங்கே ஜெர்மனிக்கு என்ன வேலை? ஜெர்மனியால் எப்படி பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முடியும்? எந்த நாடுமே எனக்கு ஏற்றுமதி வேண்டாம், நானே எல்லாத்தையும் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஜெர்மனியுடைய ஏற்றுமதி தொழில் அங்கே அப்படியே பாதிப்புக்குள்ளாகுது. அடுத்ததாக சப்ளை செயின். ஜெர்மனிக்கு தேவையான உதிரி பாகங்கள்லேருந்து அவங்களுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ், இந்த உதிரி பாகங்கள், டாரிஃப் இப்படின்னு சொல்கிற பல சிக்கல் வர்றதுனால அந்த சப்ளை செயின் அப்படிங்கிறதும் பாதிக்குது. ஸோ ஒரு நாட்டால் ஒரு பொருளை வெளிநாடுகளில் எக்ஸ்போர்ட் பண்ண முடியலை, விற்க முடியலை, அதே நேரத்தில் அந்த பொருளை தயாரிப்பதற்கான அந்த எனர்ஜியும் அவங்கக்கிட்ட ஃபியூலும் இல்லை. அடுத்ததாக சப்ளை செயின் பாதிப்பும் உருவாகிவிட்டது என்றால் அந்த நாட்டால் மேலெழும்ப முடியுமா? இந்த இடத்துல மறுபடியும் ஜெர்மனி அடி வாங்குறாங்க. அடுத்ததாக கார் இன்வேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஜெர்மனியுடைய கார் அப்படிங்கிறதுக்கு வேர்ல்டு லெவலில் மார்க்கெட் இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனியாக இருக்கட்டும், யூரோப்பாக இருக்கட்டும், சீனாவினுடைய கார்களை அதிகமாக வாங்கி குவிக்கிறாங்க. அதற்கு சிறந்த உதாரணம் BYD, நியோ போன்ற கார்கள் தான். இந்த 2025 மேட் இன் சீனா அப்படின்னு சொல்கிற ஒரு ப்ராஜெக்டை சீனா இனிஷியேட் பண்ணியிருந்தாங்க. அப்படி அவங்க இனிஷியேட் பண்ணும்போது 2025 மேட் இன் சீனா அப்படிங்கிற ப்ராடக்ட் எல்லா ஊர்லேயும் எல்லா உலகத்துலையும் இருக்கணும், ஆனால் குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சீனா நினச்சாங்க. அதே மாதிரி அவங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க.
பட் ஜெர்மனி என்ன சொன்னாங்கன்னா, நம்ம அளவுக்கு சீனாவால் காரெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. 2025 தான் தெரிஞ்சிச்சு நம்மை விட நல்ல பிராண்டை சீனாவால் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி. அந்த பிராண்ட் BYD, அந்த பிராண்டில் இருக்கக்கூடிய கார்களை யூரோப் நிறைய நாடுகள் வாங்க ஆரம்பித்தாங்க. இதனால் ஜெர்மனியுடைய கார் இண்டஸ்ட்ரிக்கு பெரிய ஆப்பு அப்படிங்கிறது விழ ஆரம்பிச்சிச்சு. அடுத்ததாக ட்ரேட் வார் ப்ளாக் அப்படிங்கிறது தான். ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா கூட நம்ம நண்பனாக இருப்பதை விட அமெரிக்கா கூடவே நண்பனாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு ஆசை தான் இப்போ ஜெர்மனிக்கு கூடுதலாக இருக்குது. ஜெர்மனியில் ஃபார் ரைட் குரூப் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வந்தாலும் ரஷ்யாவினுடைய நட்பை முழுவதுமாக இழந்த ஜெர்மனி ஒரு கட்டத்தில் அமெரிக்கா என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்கறதுக்கு தயார் அப்படிங்கிற நிலைமைக்கு மாறிட்டாங்க. இந்த நேரத்தில் தான் டாரிஃப், ஜெர்மனிக்கு எதிராகவும் டாரிஃப் விதித்தது அமெரிக்கா. என்ன அமெரிக்கா, ஜெர்மனிக்கே நீ டாரிஃபை போட்டியான்னு கேட்டால் ஆமாங்க. ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் இவன் நன்மை இவன் எதிரி அப்படிங்கிறதுலாம் கிடையாது. எல்லாவனையும் அடிக்கணும், அமெரிக்கர்கள் மட்டும் வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இப்போ அவரோட ஆட்சி நடந்துட்டு இருக்கு. ஸோ ஜெர்மனியுடைய ப்ராடக்ட்ஸை அமெரிக்கா ஏற்றுமதி செய்ய முடியாத நிலைமை வரும்போது ஜெர்மனி என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய ப்ராடக்டை நான் ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ளேயே நான் விற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஐரோப்பிய ஒன்றிய மார்க்கெட்டுக்குள்ளே வராங்க. இந்த நேரத்தில் தான் அமெரிக்கா ஜெர்மனிக்கு மட்டும் கிடையாது சீனாவுக்கும் சேர்ந்து தான் ஆப்படிச்சிருந்தாங்க. அப்போ சீனாவினுடைய ப்ராடக்ட்ஸும் மேற்குலக நாடுகளுக்கு போகாமல் சீனாவும் அவங்களுடைய மார்க்கெட்டாக எதை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய ஒன்றியம். அப்போ இந்த இடத்துல ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஜெயித்தது ஜெர்மனியா சீனாவான்னு கேட்டால் ட்ரேடில் இந்த நவகாலத்தில் ஜெயித்தது என்பது சீனா தான். அடுத்ததாக உக்ரைன் யுத்தத்தில் ஜெர்மனியுடைய பங்கீடு கிட்டத்தட்ட 34 பில்லியன் அமெரிக்க டாலரை இதுவரையிலும் உக்ரைனுக்கு உதவியாக ஜெர்மனி கொடுத்துருக்காங்க. ஆனால் அதே ஜெர்மனி அவங்க நாட்டினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக இதை விட பாதி தொகை கூட செலவழிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஜிடிபி ஆன் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அது வெறும் 2.8% தான். ஆனால் அதே ஜெர்மனி நேட்டோ சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஜிடிபிலேருந்து 5% வரை டிஃபென்ஸுக்காக செலவு பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்துருந்தாங்க. அடுத்ததாக ஏஜிங் பாப்புலேஷன். ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் வேலை செய்வதற்கான நபர்கள் ரொம்பவே கம்மியாக தான் இருக்காங்க. எல்லாருமே பென்ஷன் வாங்கி போயிட்டு இருக்காங்க. வேலை செய்யக்கூடிய நபர்கள் கம்மியாக இருக்காங்க அப்படின்னா வயதானவர்கள் அதிகமாக இருக்காங்க, அவங்களுக்கு வேலை இல்லை. வயது குறைந்தவர்கள் கம்மியாக இருக்காங்க. அப்போ கம்மியான வேலை நடக்குது. கம்மியான வேலை நடந்தால் கம்மியான லாபம் கிடைக்கும். கம்மியான லாபம் கிடைத்தால் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது கம்மியாகும். ப்ரொடக்ஷன் கம்மியாச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் கம்மியாகும். இண்டஸ்ட்ரியல்ஸ் கம்மியாச்சுன்னா வேலை வாய்ப்புகள் கம்மியாகும். வேலை வாய்ப்புகள் கம்மியானது என்றால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த நாட்டில் இருக்கணுமா இல்லையா அப்படிங்கிறத யோசிப்பாங்க. ஒருவேளை உள்நாட்டு புரட்சி கூட வெடிக்கலாம். அப்போது ஜெர்மனி எடுத்த ஒவ்வொரு முடிவுகளும் ஜெர்மனியை கீழே தான் கொண்டு போச்சே தவிர எக்காரணம் கொண்டு மேலே கொண்டு போகலை. ஜெர்மனியில் பை டிஃபால்ட்டாக இயற்கையை என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா ஜனத்தொகை அப்படிங்கிற ஒரு காரணத்தை வைத்து மறுபடியும் ஜெர்மனிக்கு பெரிய ஒரு ஆப்பா சொருகிருச்சு. அடுத்ததாக சீப் கிரெடிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஐரோப்பிய ஒன்றிய பேங்கெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா முதல்லாம் ரொம்ப சீப்பாக லோன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஜெர்மனியில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள், ஃபேக்ட்ரிஸ் ஏகப்பட்ட லோனை வாங்கி குவிச்சிட்டாங்க. ஆனால் கடந்த 5 வருடங்கள் எடுத்து பார்க்கும்போது அந்த லோனினுடைய அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே அதிகமாக மாறுது. அப்போ ஜெர்மனிக்கு இதை திருப்பி பேயும் பண்ணணும். அதே நேரத்தில் முதல்ல வாழ்ந்த அந்த லாவிஷான வாழ்க்கையை வாழ முடியலை. ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரியல் நாட்டை விட்டு ஓடிட்டாங்க. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஜெர்மனிக்கு அடுத்த ஆப்பும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கூடுதல் ஆக ஜெர்மனியுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது குறைந்து கொண்டே போனது. அடுத்ததாக பொலிட்டிக்கல் தான். 2024 ஜெர்மனியினுடைய அரசாங்கம் கவிழ்கிறது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா அவங்களுடைய பட்ஜெட் தான். ஸோ ஒரு பட்ஜெட்டால் ஒரு நாட்டினுடைய ஆட்சி கவிழ்கிறது என்றால் அது ஜெர்மனி சிறந்த உதாரணம். இது எல்லாம் சேர்ந்து தான் ஜெர்மனியை இப்போ எட்ஜில் கொண்டு நிப்பாட்டியிருக்கு. ஜெர்மனி வீழ்ச்சியில் இருக்கிறது. ஜெர்மனியை காப்பாற்றுவதற்கு பிற நாடுகள் முயற்சி செய்கிறார்கள் அப்படின்னு கேட்டால் ஜெர்மனியுடைய வரலாறு பிற நாடுகளிடமிருந்து அந்த உதவிகள் கிடைப்பதை தடுக்கிறது. ஒரு விதமான ஒரு ஈகோ கிளாஷ்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் ஜெர்மனி கீழே வீழ்ச்சியடைந்து கொண்டு இருக்க அமெரிக்கா அதை கைத்தட்டி ரொம்ப ஆரவாரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. சீனா, ரஷ்யா உட்பட நாடுகள் உண்மையான நண்பனாக ஜெர்மனியை பார்த்த ரஷ்யாவுக்கு பேரிடியை கொடுத்த ஜெர்மனிக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் ஜெர்மனி வீழ்ந்து வருகிறது. இதை சரி பண்ணுறதுக்கு என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வேறொரு பதிவில் பார்க்கலாம். இப்போ இந்த பதிவில் ஜெர்மனியை பற்றி A to Z நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். நான் முதலே சொன்ன மாதிரி ஒவ்வொரு வீடுகளிலும் இருக்க வேண்டிய ஒரு ஐட்டம் தான் மைக்ரோஸ்கோப். அதை நம்ம பேக்கெட்லேயே வச்சு அது ஒரு இலையோ ஒரு தண்ணீரையோ வச்சு பார்க்கும்போது குழந்தைகளுடைய கண்ணில் தெரியக்கூடிய அந்த ஒரு விரிவாக்கம் இருக்குது பார்த்தீங்களா. குட்டி பொருளையும் நம்மளால் பெருசாக பார்த்து அப்படி பார்க்கக்கூடிய பொருளை வைத்து அது வழியாக சயின்ஸ் படிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும்.
ஸோ நம்ம படிக்கும்போது இதெல்லாம் வரல அப்படிங்கிற ஒரு ஏக்கம் நமக்குள்ளே இருந்தாலும் இப்போ நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு இது யூஸ் பண்ணலாம். 249 ரூபாய்க்கு கிடைக்கிது. சிறுஸ்கோப் வேறு எங்கேயும் இந்த விலைக்கு கிடைக்க வாய்ப்பே கிடையாது. 499 ரூபா, இப்போ அது 249 ரூபா. 5 தினங்கள். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. நண்பர்களுக்கு கிஃப்ட் பண்ணணும்னா கிஃப்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கூல்ஸுக்கு உங்கள் வீட்டு குழந்தைக்கு கிஃப்ட் இல்லாட்டி பர்த்டே வருது, ஒரு 10 பேருக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னா ஒர்த்தான கிஃப்டாக இது இருக்கும், வாங்கி கொடுங்க. மேலும் அதுக்கான லிங்க் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி.